வணக்கம் மக்களே, கதை போமா. ஸோ கவுண்ட் டவுன் 21. ஸோ டுடே நம்ம பார்க்க போகிற படம் வந்து நேருக்கு நேர். இது 1997 ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து மனசுக்குள்ளே வரலாமா அப்படின்னு தான் படம் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் தே சேஞ்ச் டு நேருக்கு நேர். ஸோ இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து மணிரத்னம் அவர்கள், டைரக்டட் பை வசந்த், மியூசிக் வந்து தேவா. இதில் சினிமாட்டோகிராஃபி கூட நம்ம சொல்லணும், கேவி ஆனந்த். ஸோ ஏன் அதை செப்பரேட்டாக நான் சொல்கிறேன்னா, கேவி ஆனந்த் தான் பிறகு வந்து சூர்யா வச்சு அயன் போன்ற படங்கள்லாம் எடுத்தவர். ஓகேங்களா? ஸோ சினிமாட்டோகிராஃபி கேவி ஆனந்த். ஸோ இந்த படத்தில் விசேஷம் என்னென்னா, விஜய் சூர்யா இருவரும் முதலில் இணைந்த படம். அது மட்டும் இல்லாமல் விஜய் கூட தான் சூர்யா அவர்கள் இன்ட்ரடியூஸே ஆனார். ஸோ இந்த படம் அவர் இன்ட்ரடியூஸ் ஆன படமும் கூட, ரைட்டுங்களா? வசந்த் டைரக்ஷனில். ஆக்சுவலி வசந்த் வந்து ஆசை படத்துக்கே நடிக்கிறதுக்கு சூர்யாவை அப்ரோச் பண்ணியிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் போட முடியல, அதனால் அஜித் வச்சு எடுத்தார். இந்த படத்தில் வந்து சூர்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வசந்த் தான். இந்த படம் வந்து ஹீரோயின் வந்து சிம்ரன் அண்ட் தென் கௌசல்யா. சிம்ரன் ஃபஸ்ட்டு சைன் பண்ண படம் இது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க முடிக்கிறதுக்கு டிலே ஆனதுனால அவங்க நடித்த ஒன்ஸ் மோர், அதுக்கப்புறம் விஐபி படம் இந்த படத்துக்கு முன்னதாகவே ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஃபஸ்ட்டு அவங்க சைன் போட்ட படம் வந்து இந்த நேருக்கு நேர் தான். அதே மாதிரி கௌசல்யாவை வந்து ஒரு ஜுவல்லரி ஆடில் ஃபோட்டோகிராஃபை பார்த்துட்டு தான் வசந்த் அவர்கள் இந்த படத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு. பட் அவங்களும் அதற்கு முன்னதாகவே காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கும் போது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ, ரைட்டுங்களா? ஆனாலும் இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய வந்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இதை சொன்னேன். அதே சமயத்தில் இந்த படத்தில் வந்து சூர்யாவுக்கும் ஈக்குவல் ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் நல்லா பண்ணியிருப்பார் விஜய் அவர்கள். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பொதுவாக எஸ்டாப்ளிஷ் ஆன டைரக்டர், ஹீரோங்களாம் யாருமே செகண்ட் ஹீரோ வச்சு நடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டவுன் ஆகிட்டு அவங்க மேலே வந்துடுவாங்களோ, இல்லை ஃபேமஸ் ஆகிடுவாங்களோ அப்படின்ற நினப்பெல்லாம் வரும். அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் அவர் நடிப்பு மேலே நம்பிக்கை வச்சு, அதே சமயத்தில் மற்றவங்களும் நம்ம கூட நடிக்கிறதுல அவங்களும் நம்ம நல்லா வந்தாதான் என்ன அப்படின்ற ஒரு எண்ணமும் கூட நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். இந்த விஷயம்லாம் இந்த படத்தில் சூர்யாவுக்கு சூர்யான்னு பேர் வச்சதே ஆக்சுவலாக சூர்யா இல்லை, அவர் பேர் வந்து சரவணன். ஏற்கனவே சரவணன் ஒரு ஆக்டர் இருக்கிறதுனால மணிரத்னம் அவர்கள் தான் இவருக்கு சூர்யானே பேர் வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக சூர்யாவுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு வந்து நடிக்க இருந்தது வந்து அஜித் குமார். ஏன்னா அந்த ஆசை வசந்த் அவர்கள் எடுத்துகிட்டு இந்த படத்தை அடுத்தது கமிட் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 18 days ஷூட்டிங் முடிஞ்சிட்ட பிறகு சம் ரீசன் அஜித் அவர்கள் விலகிட்டார் இந்த படத்தை விட்டு. அதுக்கு பிறகு தான் யாரை போடலாம், பிரபுதேவாவை இப்படிலாம் யோசித்து கடைசியில் இவரை வந்து சூர்யாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜயோட, ரைட்டுங்களா? ஸோ இந்த படம் வந்து சூர்யா வந்து முதல் படம் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு, கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு தயக்கம், இந்த மாதிரி 4 நாள் ஷூட்டிங் தான் முடிஞ்சதான். அதுக்குள்ளவே அவர் கூட இருந்த க்ரூ மெம்பர்ஸ் கிட்டலாம் பேசாமல் நான் நடிக்காமல் போயிடலாம், இந்த விலகிடலான்னு நினைக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். ஏன்னா அவர் முதல் படம்ன்றதுனால. பட் அட் த சேம் டைம் இவருக்கு முதல் படமாக இருந்தாலும் விஜய் அவர்கள் 2 பேர் சேர்ந்து நடிக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக, அவர் முதல் படம்ன்றதுனால சூர்யா அவர்களும் ரொம்ப எஃபர்ட் போட்டாராம். விஜய் அவரும் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஹீரோன்றதுனால இன்னும் மேலே நல்லா நடிக்கணும் அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு நடிச்சாங்களாம் இந்த படத்தில். ஸோ அதே சமயத்தில் வசந்த் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் இருந்தது. என்னன்னா, விஜய் அவர்கள் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ, சூர்யா வந்து இன்ட்ரடியூஸ் ஆனவர். ஸோ விஜய் அவர்கள் வரும்போது எந்த ஒரு சீனோ இல்லை எந்த ஒரு டைலாக்கோ இல்லை எதுவுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாராம் இந்த படத்தை. அதே மாதிரி விஜய்க்கு கொடுக்க வேண்டிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அதேமாதிரி விஜய் வந்து சூர்யாவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்து இந்த படத்தை ரொம்ப க்ளீனாக அடிச்சுட்டு போனாராம் வசந்த் அவர்கள். அதுக்கேற்ற மாதிரி விஜய் அவர்களும் இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாராம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ட்ரிவாண்ட்ரம் அண்ட் கொச்சின் அண்ட் இன் சம் பிளேசஸ் இன் சென்னை, இங்கே தான் எடுத்திருக்காங்க இந்த படம். இந்த படத்தில் வந்து நேருக்கு நேர் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு எல்லாருக்கும் நினைப்பு வர்றது 2-3 பாடல் தான்.
ஒரு ஃபர்ஸ்ட் பாடல் வந்து எங்கெங்கே அந்த பாடல், அதுக்கப்புறம் அவள் வருவாளாம், அதுக்கு பிறகு அகிலா அகிலா. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நல்லா மெஜாரிட்டி நல்லா இருக்கிற பாட்டு வந்து சூர்யாவுக்கு தான் அமைஞ்சிருக்கும். விஜய் அவர்களுக்கு வந்து 1 or 2 அந்த அகிலா அகிலா அந்த பாட்டு மட்டும்தான் நமக்கு ஹிட்டு. பட் இருந்தாலும் அதை விஜய் அவர்கள் வந்து அதை பெரிதாக எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹிட்டு சாங் வந்து அதுவும் என்ன வித்தியாசமாக இருக்கும், எங்கெங்கேன்ற போது அது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சிம்ரன் இவர் சூர்யா வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த படத்தில் அதுதான் ரொம்ப ஃபேமஸான பாடல். பட் இப்போ கூட அந்த நேருக்கு நேர் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த பாட்டு தான் நினைப்பு வரும். அதுவும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். ஏன்னா அது கல்கட்டாவில் எடுத்தாங்க. ஸோ ஆடியன்ஸ் அவங்களுக்கு கோஆப்ரேட்டே பண்ணலையாம். ஸோ அதுக்கு நடுவில் இவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அவள் வருவாளா அப்படின்ற படம் வந்து அந்த பாடல் வந்து ஆக்சுவலி அது வந்து டென்னிஸ் ஸ்டேடியம் SDAT, அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, SDAT அந்த டென்னிஸ் கோர்ட்டில் தான் அந்த பாட்டை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டான்ஸும் நல்லாயிருக்கும். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன், ஏன்னா விஜய் பற்றி கவுண்ட் டவுன்னு, விஜய் பற்றி ஒரு ட்ரிபியூட் டு விஜய்ன்னு சொல்லிட்டு நான் சூர்யா அவர்களை பற்றி சிம்ரன் அவர்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த படத்தில் அவர் ஹீரோவாக இருந்தாலும், எஸ்டாப்ளிஷ் ஹீரோவாக இருந்தாலும், அவர் கூட நடிக்கிறவர்களுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அவர் மட்டுமே நடிப்பேன், இல்லை எனக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும், இல்லை எல்லாமே எனக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கவே இல்லை. அவரும் வளரணும், மற்றவங்களும் வளரட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் அப்போவே இருந்திருக்காரு. ஸோ இந்த படம் வந்து 2 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து விஜய் அவர்கள் மேக்ஸிமம் ஹீ கேவ் இஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா விஜய் சூர்யா 2 பேரும் நடிக்கும் போது நீயும் போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க, நல்லா நடிக்கணும். இந்த படத்தில் விஜயுடைய ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமாக மாறினது. இவ்வளோ நாள் இந்த பல திரைப்படங்கள் அவளை நடித்திருந்தாலும் இந்த படத்தில் விஜய் அவர்கள் ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், டைலாக் மாடுலேஷன் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் வந்தது இந்த படத்தில் இருந்தால். ஸோ இந்த படம் வந்து எப்படி சொல்லணும்னா விஜய்ஸ் ஃபியூச்சர் மாஸ் அப்பீல், ரைட்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் விஜயும் சூர்யா இப்போ இவங்க 2 பேருமே சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரியும், ரைட்? ஸோ சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாதோ, ஓகே. இவங்க 2 பேரும் இப்போ நல்லா ஃபேமஸான டாப் ஆக்டர்ஸுங்க, ரைட்? டாப் ஹீரோஸ். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த முதல் படமும் இந்த நேருக்கு நேர். அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் அவர்கள் இந்த படத்துக்கு பிறகுதான் அவர் பேங்கபிள் ஹீரோவானாராம். யாரு? விஜய் அவர்கள். என்னன்னா அவரை நம்பி காசு போட்டு படம் எடுத்தா அது சக்சஸ் தான் அப்படின்ற ஒரு இமேஜை கொடுத்தது இந்த படமும் இதுக்கு அடுத்து வந்த படமும், ரைட்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப்பும் பண்ணுங்க. டேக் கேர், பாய்.